நமது அரசியலமைப்பின்படி இந்தியாவின் துணை ஜனாதிபதிக்கு துணை ஜனாதிபதி என்ற பதவிக்கான சம்பளம் வழங்கப்படுவதில்லை. அதற்கு பதிலாக அவர் வகிக்கும் மற்றொரு முக்கிய பதவிக்கான சம்பளத்தை பெறுகிறார். இந்திய அரசியலமைப்பின் 64வது பிரிவு மற்றும் 89வது பிரிவு துணை ஜனாதிபதியை மாநிலங்களவையின் அதிகாரப்பூர்வமான தலைவராக குறிப்பிடுகின்றன. எனவே அவருக்கு வழங்கப்படும் சம்பளம் மற்றும் இதர சலுகைகள் அனைத்தும் மாநிலங்களவையின் தலைவராக அவர் ஆற்றுவதற்கான பணிகளுக்காக வழங்கப்படுகின்றன. தற்போது மாநிலங்களவையின் தலைவருக்கான மாதச் சம்பளம் தோராயமாக ரூபாய் 4 லட்சம் ஆகும். இதுதான் அவர் பெறும் அதிகாரப்பூர்வ சம்பளம். சம்பளம் ஒருபுறமிருக்க, அவருக்கு வழங்கப்படும் சலுகைகள் மிகவும் பிரம்மாண்டமானவை. அதிகாரப்பூர்வ இல்லம் டெல்லியில் உள்ள உபராஷ்டிரபதி நிவாஸ், வைஸ் பிரசிடென்ட்ஸ் ஹவுஸ். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான அனைத்து செலவுகளும் அரசைச் சார்ந்தது. துணை ஜனாதிபதிக்கு உயர்மட்ட பாதுகாப்பு Z+ செக்யூரிட்டி வழங்கப்படும். தனிப்பட்ட உதவியாளர்கள், செயலாளர்கள் மற்றும் பிற ஊழியர்கள் அவருக்கு வழங்கப்படும். உயர்தர மருத்துவ சிகிச்சைக்கான வசதிகள் மற்றும் செலவுகள் அரசைச் சார்ந்தது. ஓய்வு பெற்ற பிறகும் கணிசமான ஓய்வூதியம் மற்றும் பிற சலுகைகள் அவருக்கு வழங்கப்படும். எனவே சுருக்கமாகச் சொன்னால், துணை ஜனாதிபதி என்ற பதவிக்கு சம்பளம் இல்லை என்பது உண்மைதான். ஆனால் அவர் ஒரே நேரத்தில் வகிக்கும் மாநிலங்களவையின் தலைவர் என்ற பதவிக்கான சம்பளமும் ஏராளமாக சலுகைகளும் அவருக்கு வழங்கப்படுகின்றன.